பழனி சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதில் 2 பேர் போட்டியில் இருப்பதாக அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஐ.பி. செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் பழனி நகர திமுக செயலாளருமான ஏ. வேலுமணிக்கு தேர்தலில் களம் காண வாய்ப்பு வழங்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவிலும் 2 நபர்களுக்கிடையே கடும் போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. ரவி மோகரன் இவர் மாநில எம்ஜிஆர் அணி துணை செயலாளராக இருந்து வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். வேணுகோபாலன் முன்னாள் எம்எல்ஏவான இவர் அதிமுகவின் நகர செயலாளராக இருந்தவர். இவரது தந்தை சேனாதிபதி கவுண்டர் காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். காங்கிரஸ் சார்பில் பழனி நகராட்சி கவுன்சிலராக இருந்து வரும் முருகானந்தம் மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜக சார்பில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கும் கனகராஜிற்கு தேர்தலில் களம் கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவர் பாஜக சார்பில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். பி. ஆனந்த் இவர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்து வருகிறார். விடுதி மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முன்னாள் பழனி நகர்மன்ற தலைவர் வ. ராஜமாணிக்கம் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இதேபோல கட்சியில் நகர செயலாளர் மற்றும் பழனி நகர்மன்ற துணைத் தலைவராக இருக்கும் கந்தசாமி போட்டியிட வாய்ப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் திண்டுக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கார்த்திக் இடையே போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியில் பி. முருகேஸ்வரி ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.